தற்போது இயக்குனரும் மற்றும் நடிகருமான ரமேஷ் கண்ணா நம்மோடு தொடர்பில் இருக்கிறார். அவரிடம் மணிவண்ணன் பற்றி கேட்போம். சார் சொல்லுங்க, மணிவண்ணன் அவர் பாத்தீங்கன்னா 50 படம் இயக்கியிருக்காரு. அவரோட சினிமா வாழ்க்கை பற்றி சொல்லுங்க. அப்புறம் அவரோட உங்களுடைய நட்பு பற்றி சொல்லுங்க. சினிமா வாழ்க்கை பத்தி அவர் சொல்லணும்னா அவரு நிழல்கள் ஒரு படம் பாரதிராஜ சாருக்கு எழுதினார் இல்லையா? அந்த படத்துல கதை யோசனை எழுதினாரு. அதுக்கப்புறம் அலைகள் நிறைய படங்கள். பாரதிராஜோட வார்ப்பு அவரு, புதிய வார்ப்புல முக்கியமான வார்ப்பு அவரு தானே. அவர் மணிவண்ணன் சார் சொல்லணும், அவரு டைரக்டர் ஆக்டர். என்ன மாதிரியே நானும் டைரக்டர் ஆக்டர் காமெடி, நாங்களாம் அவர் வழியில வந்தவங்கன்னு வச்சுங்களேன். ஒரு உதாரணம் சொல்ல போனா, ஆக்சுவலா மணிவண்ணன் சார்கிட்ட என்ன ஒரு நல்ல விஷயம்னா, ஆஸ் ஏ டைரக்டர் அவர் டைரக்டர் அப்படின்றது ஸ்பாட்ல காட்டவே மாட்டார். நடிக்க வர்றாருன்னா நம்ம என்ன சொல்றோமோ அதை. என் படத்துல ஃபர்ஸ்ட் படம் தொடரும் படத்துல டைரக்ட் மணிவண்ணன் சார் தான் ஃபுல் ட்ராக் காமெடி ஃபுல்லா அவரை வச்சிருப்பேன் நான். ஃபர்ஸ்ட் ஹாப்லயும் செகண்ட் ஹாப்ல எல்லாமே. அதுல பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோமோ அதான் செய்வார். அதுக்கு வேணா டெவலப்மெண்ட் பண்றது வேணா கேட்பாரு. நம்ம வேணாம்னா அதை பத்தி கண்டுக்க மாட்டோம். மத்தவங்க நம்ம ஒரு டைரக்டர் ஆச்சு அந்த எண்ணம்லாம் அவர் கிடையாது. அதனால அவர் இழந்தது பெரிய இழப்பு. அது மட்டும் இல்ல, ஒரு 50 படம் ரொம்ப சாதாரண லெப்ட் ஹேண்ட்லயே பண்ணிடுவார். அதாவது சின்ன என்ன சொல்ல, ஒரு படம் பண்ணிட்டு அப்படியே பயங்கர படம், பெரிய ஒரு படம் பண்ணிட்டோம் அது வெற்றி அடைஞ்சுன்னா அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறது அந்த மிதப்பெல்லாம் அவர் கிடையாது. அவர் பாட்டு ஒரு பக்கம் ரெஸ்ட் எடுத்து ஒரு பக்கம் படம் ஷூட்டிங் நடந்துட்டு ஒரு பக்கம் படம் வெற்றி அடைஞ்சிட்டே இருக்கும். அவருடைய இளமை காலங்கள்லாம் சொல்லாம கூட 100 நாள் ஓடின படங்கள் வருது. அது மாதிரி பார்த்து 100 நாள் சத்யராஜ் சாருக்கு ஒரு பெரிய லைஃபே கொடுத்தவர். அதுல ஒரு ஹைலைட் என்னன்னா, அவங்க அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. சத்யராஜ் படம் நாகராஜ் அவருடைய இயக்கிய லாஸ்ட் படம்ன்றது உண்மையிலே அவங்களுடைய நட்பின் உச்சகட்டத்தை தொடுவதாக இருக்குது. அதான் எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. அதோட கடைசியா சத்யராஜ் சார் படம் மட்டும் போயிட்டாரு. அந்த மாதிரி ஒரு டைரக்டர். அவரை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருக்கலாம். எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டி மாதிரி. இப்போ நான் டைரக்டர்ஸ் யூனியன்ல எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பரா இருக்கிறேன். ஆனா ஒரு டைரக்டர்ஸ் யூனியனுக்கு ஒரு டைரக்டருக்கு என்ன தேவைன்றதை பத்தி ஆணித்தரமா அச்சுத்தரமா சொல்றதுல அவ்வளவு பெரிய ஆளு. அவர் ஒரு ஷூட்டிங் வந்தாலும் நான் நிறைய படம் அவரோட நடிச்சிருக்கேன். ஷூட்டிங் வந்தாலும் நேரம் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் பேசினார்னா நிச்சயமா நம்ம ஒரு 2 புக்கு படிச்ச அளவுக்கு நம்ம விஷயம் சொல்லிடுவார். ஏன்னா அவர் எப்ப பாரு புக்கு படிச்சுட்டே இருப்பாரு ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம். அப்ப நம்மகிட்ட பேசுவோம், டக்குன்னு அதுல இருக்கிற புக்குல கருத்துக்களை உடனே நம்மகிட்ட சொல்லிட்டா நம்ம ஈஸியா இருக்கும். படிக்காமே நம்மள கொஞ்சம் புத்திசாலி ஆகிடுவாரு. அந்த மாதிரி ஒரு டைரக்டர் நான் ஆக்சுவலா பார்த்தா இன்னைக்கு நான் கும்பகோணத்துல இருக்கிறேன் வேற ஒரு ஷூட்டிங்ல. மியூசிக் கேட்டு ரொம்ப நடிகர் தியாக தானே பண்ண சொன்னாரு. ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். நான் வர முடியாது, எல்லா இடத்துக்கும் போது இந்த முக்கியமான இடத்துக்கு போறேன்ற ஒரு வருத்தம் எனக்கு மனசுக்குள்ள ரொம்ப பாடிச்சு. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி திரு ரமேஷ் கண்ணா.